அன்லெஸ் அப்படின்னா என்ன, எந்த இடத்துல இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம், அன்லெஸ்க்கும் இஃப்க்கும் என்ன வித்தியாசம், இஃப்க்கு பதிலாக அன்லெஸ் பயன்படுத்தலாமா, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். நான் காரைக்குடி ச பாலகுமார். உங்களை சூப்பராக இங்கிலீஷ் பேச வைக்கிறது என் பொறுப்பு. நம்ம சேனல் வீடியோஸ் பார்க்குறது மட்டும்தான் உங்கள் பொறுப்பு. அன்லெஸ்னால் என்ன, அன்லெஸ்ன்றது கண்டிஷனல்ஸில் பயன்படுத்துவோம். கண்டிஷனல் 1, 2, 3 இந்த 3லையும் பயன்படுத்தலாம். பொதுவாக கண்டிஷனல்ஸில் இஃப் தானே பயன்படுத்துவோம், ஆனால் அன்லெஸ்ஸும் பயன்படுத்தலாமா? கண்டிப்பாக பயன்படுத்தலாம். இஃப் கண்டிஷனில் நெகட்டிவ் வந்ததுன்னா அதுக்கு பதிலாக அன்லெஸ்னு போடலாம். இதுதான் அன்லெஸ்க்கு ஃபார்முலா. அன்லெஸ் இஸ் ஈக்குவல் டு இஃப் நாட். இஃப்பையும் நாட்டையும் தூக்கிட்டோம்னா அதுக்கு பதிலாக அன்லெஸ் போடலாம். இப்படி 3 கண்டிஷனல்ஸில் போடலாம். ஒவ்வொரு கண்டிஷனலையும் பார்ப்போம். முதல்ல கண்டிஷனல் 1 எடுங்க. கண்டிஷனல் 1னா என்னது, இஃப் கிளாஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கும், மெயின் கிளாஸ் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் இருக்கும். ஒன்று நடக்க சாத்தியம்னா இந்த கண்டிஷனல் பயன்படுத்துவோம். எடுத்துக்காட்டுக்கு, நல்லா நீந்துனா நீ மூழ்க மாட்ட. இஃப் யூ ஸ்விம் வெல் யூ வில் நாட் ட்ரவுன். இந்த இடத்துல இஃப்பை தூக்கிட்டு அன்லெஸ் போடலாமா? முடியாது. ஏன்? ஏன்னா இஃப் கிளாஸ் ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். அன்லெஸ் எப்போ போடலான்னா இஃப் நாட்னு வந்தால் தான், நெகட்டிவாக வந்தால் தான். இப்போ இந்த எடுத்துக்காட்டை எடுத்துக்கோங்க. நீ ஒழுங்காக நீச்சல் அடிக்கலைன்னா மூழ்கிடுவ. யூ வில் ட்ரவுன் இஃப் யூ டோன்ட் ஸ்விம் வெல். இதில் இஃப் கிளாஸ் எடுத்து பாருங்க, பாசிட்டிவா இல்லை நெகட்டிவா? நெகட்டிவ். எப்படி? இஃப் யூ டு நாட் ஸ்விம் வெல், நாட் வந்திருக்கு. இந்த இடத்துல அன்லெஸ் போடலாமா? போடலாம். இஃப்பையும் நாட்டையும் தூக்கிட்டு அதுக்கு பதிலாக அன்லெஸ் போடலாம். யூ வில் ட்ரவுன் இஃப் யூ டோன்ட் ஸ்விம் வெல். இது எப்படி மாறும்? யூ வில் ட்ரவுன் அன்லெஸ் யூ ஸ்விம் வெல். இஃப்பையும் டூ நாட்டையும் தூக்கிட்டோம். ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். ஒழுங்காக நீச்சல் அடிக்கலைன்னா மூழ்கிடுவ. இன்னொரு எடுத்துக்காட்டு, நீ தேவையான அளவு சம்பாதிக்கலைன்னா பில் பே பண்ண முடியாது. இஃப் யூ டோன்ட் ஏர்ன் இனஃப் யூ கேன் பே யுவர் பில்ஸ். இதில் எப்படி அன்லெஸ் போடலாம்? யூ கேன் பே யுவர் பில்ஸ் அன்லெஸ் யூ ஏர்ன் இனஃப். இன்னொரு எடுத்துக்காட்டு, அவன் நல்ல ஆடை அணியாட்டினா அவனை யாரும் மதிக்க மாட்டாங்க. இஃப் he doesn't wear good clothes nobody will respect him. இதில் அன்லெஸ் போடுங்க. nobody will respect him unless he wears good clothes. he wearன்னு வராது, he wearsன்னு தான் வரும். ஏன்னா he, she, it, that இதுக்கெல்லாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வெர்பு கூட எஸ் போடணும். தேர்ட் பர்சன் சிங்குலர். அடுத்து கண்டிஷனல் 2 பார்க்கலாம். கண்டிஷனல் 2 என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்? if plus simple past tense, would. If he was not very ill, he would be at work. இப்போ அவனுக்கு முடியலை, ஆனால் முடியாமல் இல்லாமல் இருந்தால் அவன் வேலைக்கு வருவான். இப்படி சொல்கிறதுக்கு கண்டிஷனல் 2 பயன்படுத்துவோம். இதில் இஃப் கிளாஸ் எடுங்க. if he was not very ill, இதில் அன்லெஸ் போடலாமா? போடலாம். ஏன்னா இது நெகட்டிவ் சென்டென்ஸ். எப்படி அன்லெஸ்க்கு மாற்றலாம்? unless he was very ill, he would be at work. அவ்வளோதான். இன்னொரு எடுத்துக்காட்டு, நீ மரம் வளர்த்தா நான் சந்தோஷப்படுவேன். if you grew a tree I would be very happy. இதில் அன்லெஸ் போடலாமா? முடியாது. ஏன்னா இஃப் கிளாஸ் பாசிட்டிவ், நாட் இல்லை பாருங்க. அதையே நீ மரம் வளர்க்காட்டினா நான் கவலைப்படுவேன். if you didn't grow a tree I would be very sad. இதில் அன்லெஸ் போடலாமா? போடலாம். unless you grew a tree I would be very sad. புரிஞ்சுதா? கடைசியாக கண்டிஷனல் 3 பார்ப்போம். கண்டிஷனல் 3க்கு என்ன ஃபார்முலா? if plus had plus v3, would have plus v3. எடுத்துக்காட்டு பார்க்கலாம். நீ எனக்கு பணம் கொடுத்திருந்தா நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருந்திருப்பேன். if you had given me money I would have started a business. இதில் if கிளாஸ் எடுங்க. if you had given me money, இது பாசிட்டிவா இல்லை நெகட்டிவா? பாசிட்டிவ். அப்போ அன்லெஸ் போட முடியுமா? முடியாது. இந்த சென்டென்ஸ் பாருங்க, நீ எனக்கு பணம் கொடுக்காம இருந்திருந்தா நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருந்திருக்க மாட்டேன். if you hadn't given me money I wouldn't have started a business. இதில் if கிளாஸ் எடுங்க. if you hadn't given me money, இதில் நாட் இருக்கா? அன்லெஸ் போடலாமா? போடலாம். போட்டால் எப்படி மாறும்? I wouldn't have started a business unless you had given me money. இன்னொரு எடுத்துக்காட்டு, நீ எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்திருக்கலன்னா நான் அவன்கிட்ட கேட்டிருப்பேன். if he hadn't suggested me I would have asked him. இதில் அன்லெஸ் போடலாமா? போடலாம். ஏன்னா நாட் இருக்கு. I would have asked him unless you had suggested me. அவ்வளோதான். அன்லெஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க். ஒரு வாக்கியத்தை இஃப் நாட் போட்டு எழுதி அதை அன்லெஸ்க்கு மாற்றி இன்னொரு வாக்கியம் எழுதி கமெண்ட்டில் போடுங்க. உங்களை சூப்பராக இங்கிலீஷ் பேச வைக்கிறது என் பொறுப்பு. நான் காரைக்குடி ச பாலகுமார்.